வணக்கம் மக்களே. நடிகர் விஜயோடைய நடிப்பில் ஏஜிஎஸ் நிறுவனத்துடைய தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் யுவன் சங்கர் ராஜா இசையில் மிக பிரம்மாண்டமாக வெளியாகியிருக்கிற படம் தான் தி கோட், கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ஸ் அப்படிங்கிற படம். அதாவது விஜயோடைய வரலாற்றிலேயே கிரேட்டஸ்டாக இருக்கக்கூடிய படம், மிக பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய படம் அப்படிங்கிறதுக்காக தயாரிப்பாளர் தரப்பும் இயக்குனர் தரப்பும் இணைந்து இந்த டைட்டிலை வந்து டிசைட் பண்ணாங்க. ஆனால் படம் உண்மையிலேயே த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ஸாக இருக்குதா அப்படிங்கிறத நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். இது ஒரு நேர்மையான திரை விமர்சனம். திரைப்படத்தை நன்கு பார்த்த பிறகுதான் நம்ம தரப்பில் இருந்து கொடுக்கக்கூடிய ஒரு திரை விமர்சனம். அதாவது பெரும்பாலான யூடியூப் சேனல்களில் என்ன பண்ணுறாங்கன்னா FDFS ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அப்படிங்கிற அடிப்படையில் விஜயோடைய ரசிகர்கள்ட்ட போய் படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. விஜயோடைய ரசிகர்கள்ட்ட போய் நீங்கள் என்ன தான் கேட்டாலும், மோசமான படத்தை நீங்கள் கேட்டாலும் அவங்க நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலேயே படத்தை பார்த்து 1-2 தடவை பார்த்ததற்கு அப்புறம் தான் நம்ம இந்த திரை விமர்சனத்தை மக்கள்கிட்ட கொண்டு வர்றோம். உண்மையிலேயே விஜயோடைய கோட் திரைப்படம் எப்படி இருக்கு, அதில் இருக்கக்கூடிய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜோசப். வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். கோட் விஜய் ஒரு மாஸ் ஹீரோ. ஒரு மாஸ் ஹீரோவை எப்படி கொண்டாடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வெங்கட் பிரபுக்கு தெரியவே இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு உப்புமா கலவை. அதாவது கொஞ்சம் கொஞ்சம் ஒவ்வொரு படத்துலேருந்து திருடி எடுத்து போட்ட மாதிரி எல்லாத்தையும் போட்டு அந்த ஒரு உப்புமாவை கிண்டியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லலாம் வெங்கட் பிரபுவை. உப்புமா கிண்டுவதில் வெங்கட் பிரபு ரொம்ப ஃபேமஸான ஆள், ஏற்கனவே தெரியும். அவருடைய படங்கள்லாம் எப்போவுமே வந்து ஒரு ஜாலியான லெவலில் போகக்கூடிய ஒரு படம் தான். ஆனால் ஒரு சீரியஸான ஒரு ஹீரோ விஜய் அப்படின்னா ஒரு மாஸ் ஹீரோ. அவருக்கென்று ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்குது. தற்போது அரசியலில் வரப்போகிறாரு. அந்த பட்டாளத்துக்குடைய எண்ணங்களுக்கு தீனி போடக்கூடிய லெவலில் இந்த படம் உண்மையில் இருந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. அதாவது படத்துடைய ஆரம்ப சீனில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பிரிக்கா நாட்டான கென்யாவில் ஒரு ரயில் பாதையில் ஒரு ட்ரெயின் போயிட்டுருக்கு. அதில் ஒரு சண்டை காட்சியை காட்டுறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அறத படாதி பழசுகள். இப்போ தான் ரஜினிகாந்த் வந்து திமுகவுடைய மேடையில் என்ன சொல்லியிருக்காரு, திமுகவில் பழைய மாணவர்கள் கூட்டம் அதிகம் அப்படின்னு சொல்லி அறத பழைய பாடாதி கேஸ்கள்லாம் திமுகவில் தான் இருக்குது. ஸோ இந்த பாடாதி கேஸ்கள் எல்லாம் மாற்றுங்க அப்படின்னு சொல்லி உலகத்திலே ஒரு பாடாதி கேஸான ரஜினிகாந்த் வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. இது திமுகவில் புகைச்சலை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்க சூழ்நிலையில் வெங்கட் பிரபுவுடைய அந்த கூட்டணியில் பார்த்தீங்கன்னா இருக்க பழைய டபராசெட்டுகள் எல்லாமே, பழைய பாடாதி கேஸ்கள் எல்லாமே உள்ளே இருக்குது. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரபுதேவா, மோகன், ப்ளஸ் வந்து அஜ்மல், ப்ளஸ் நம்ம பிரசாந்த். ஸோ இப்படி ஒரு அவருடைய காம்பினேஷனு, ப்ளஸ் நம்ம பிரேம்ஜி, அவர் வேற வந்து காமெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு விரலில் வித்தையை காமிச்சிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்படி ஒரு பழைய கூட்டணி, ஒரு புதிய மொந்தையில் பழைய கல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதே போல தான் மேலே இந்த பேங்காக் சீன்லாம் பார்த்தீங்கன்னா சேசிங் சீன்லாம் நல்லா எடுத்துருக்குறாங்க. பட் ஆனால் அந்த பேங்காக்கு எதுக்காக போகிறாங்க, அங்கே ஒரு பார்ட்டியில் ஒரு பொண்ணுகிட்ட இருந்து ஒரு ஆக்சஸ் கார்டை திருடுறாங்க. எதற்காக அந்த ஆக்சஸ் கார்டை திருடுறாங்க, அந்த ஆக்சஸ் கார்டை திருடி அதுலேருந்து எது கோடான கோடி படத்தை எடுக்கிறாங்களா, இப்படி எங்கேயுமே ஒரு கிளியர் பிக்சரை இயக்குனர் தரப்பில் வந்து கொடுக்கல. மேலும் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா கதையே ஒரு பழைய பாடாதி கதை. எப்படி அப்படின்னா ஹீரோ பேங்காக்கில் தன்னுடைய மகனை வந்து ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் பறி கொடுத்துட்றாரு. ஸோ அந்த கார் ஆக்சிடெண்ட்டில் பறி கொடுத்த அந்த மகனை வந்து வில்லன் நடிகரான மேனன் என்று சொல்லப்படக்கூடிய மோகன் அவர் எடுத்து வளர்த்து அவர் வந்து ஒரு பெரிய கொடூரமானவனாக வளர்க்குறாரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்பியார் காலத்து கதை. நம்பியார் எடுத்து வளர்த்து அந்த குடியிருந்த கோயிலில் ஒருத்தரை மாற்றி வச்சுருப்பார் இல்லையா. ஸோ அதே கதை தான், பழைய அரைச்ச மாவைத்தான் வெங்கட் பிரபு திரும்ப நவீன ஆட்டுக்கள், அதாவது மூட்டைப்பூச்சியை கொல்லும் நவீன மிஷின்னு சொல்லி அவர் ஒரு மிஷினில் போட்டு அதே மாவை போட்டு ஆட்டிக்கிட்டு இருக்காரு. ஸோ இது மொத்தத்தில் பார்த்தா ஒரு பழைய பாடாதி கதை. அதை எடுத்து 3 மணி நேரம் 2 மணி நேரம் 57 நிமிடம் வந்து இந்த படம் ஓடுது. ஸோ இதிலெல்லாம் நிறைய அந்த ஸ்க்ரீன் பிளேயில் ஒரு வெயிட்டை கொடுத்துருக்கலாம். மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளைமேக்ஸ் சீன் சேப்பாக்கம் கிரவுண்டில் எடுத்திருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நடிகர் விஜய் அவன் மகள்கிட்ட பார்த்து உனக்கு யாரை பிடிக்கும், நீ யாருடைய ரசிகர், தலையோட ரசிகர்னு தலையை வச்சு அவர் அண்ணங்காரன் விஜயை தட்டி விட்டு அவரை வந்து விஜய் வந்து சுட்டுக்கொள்கிற மாதிரி இந்த மகனை அப்பாவே சுட்டுக்கொள்றதுல இந்த ஜெயிலரில் வந்த விஷயங்கள். ஸோ இது இப்படி எல்லாமே அங்கங்கே ஒவ்வொரு இடத்துலையா களவாண்டு போட்ட மாதிரி, திருடி போட்ட மாதிரி செய்திகளில் தான் இருக்குது. ஒரு விஜய் என்ற ஒரு மாஸ் ஹீரோவை சரியான அளவுக்கு இயக்குனர் பயன்படுத்தலை அப்படிங்கிறத நம்ம வருத்தத்தோட பதிவு பண்ணிக்கிறோம். மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துடைய பின்னணி பிஜிஎம், பேக்ரவுண்ட் ஸ்கோர், அதாவது பார்த்திங்கன்னா இந்த கிளைமேக்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்ரி, கிரிக்கெட் கமெண்ட்ரி தூக்கி உள்ளே போட்டிருக்காங்க.
கிரிக்கெட் கமெண்ட்ரி அது எதுவும் மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் மேட்ச் ஆகலை. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன்லாம் வர்றாரு, மங்காத்தா பிஜிஎம்லாம் வேறு வருது. ஒரே உப்புமா கலவை, ஒரே உப்புமா தான் இது. இது ஒரு ஒரு கதையில் ஒரு திரைக்கதை அழுத்தம் அப்படிங்கிறது, அந்த ஸ்கிரிப்ட் வந்து ஸ்க்ரீன் பிளேங்கிறது ஒரு ப்ளே பண்ணுவோம் இல்லையா, அது எங்கேயுமே இல்லை. ஸோ நடிகர் விஜய் தற்போது மிகப்பெரிய ஒரு அரசியலுக்கு வர்றாரு, அவர் மேலே மிகப்பெரிய மதிப்பும் மரியாதையும் இருக்குது. பட் அவர் இந்த மாதிரி ஒரு கதைகளை எல்லாம் தேர்ந்தெடுக்கும் போது மிகவும் கேர்ஃபுல்லாக, மிகவும் கவனமாக, ஹீரோவுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, இந்த கதை வந்து தற்போதைய ரசிகர்களுக்கு சூட் ஆகுமா அப்படிங்கிற விதத்தில் பொதுஜனங்களும் பார்க்கணும். விஜயோடைய ரசிகர்கள் அவர் என்ன நடித்தாலும் பார்ப்பாங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் ஆனாலும் புதிதாக ரசிகர்கள் வரணும், பொதுமக்களையும் கவர்ந்து இழுக்கணும் அப்படின்னா ஒரு சமுதாயத்தில் ஒரு சமூக பிரச்சனைகளை மையப்படுத்தி, சமூகத்தில் மக்கள் என்னென்ன பிரச்சனைகளை தற்போது உள்ளாகிறாங்க அதெல்லாம் மையப்படுத்தி ஒரு கதைக்களத்தை தேர்ந்தெடுத்து பயன்படுத்தணும். எப்படி நடிகர் சூர்யா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜெய் பீம் அப்படிங்கிற அந்த படத்தில் நடித்து எப்படி அந்த இருளர் இன மக்களுக்கான ஒரு கதையை எடுத்து வந்தாரோ, ஒரு சமூக போராளியாக தன்னை சித்தரித்து கொண்டாரோ, ஸோ அதை போன்ற ஒரு கருத்துக்கள் உள்ள கதைக்களங்களை தேர்ந்தெடுத்து அதில் நடிக்கணும். இந்த மாதிரி மசாலா படங்கள், அதாவது தயாரிப்பாளரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் அரசியல் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபீல்டுக்குள்ள அவர் நுழைகிறார், அது மிகப்பெரிய ஒரு இடம், அதில் மக்கள் அவரை அங்கீகரிக்கும் போது ஸோ இந்த மாதிரியான ஒரு கதைகளை நடிப்பதை தவிர்த்து விட்டு ஒரு சமூக பொருளாதார அக்கோடியன் கூடிய விஷயங்களை தேர்ந்தெடுத்து அதில் நடித்தார் என்றால் இன்னமும் அவர் கொண்டாடப்படுவார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.